ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ஒரு ஸ்பெஷல் எண்ணெய்ன்னு கூட சொல்லலாம். என்னடா தீபாவளின்னு சொல்கிறீங்கன்னு இருக்காங்க. ஏன்னா தீபாவளி வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி இந்த எண்ணெயை 2 விதமாக நம்ம பயன்படுத்தி போகிறோம். இதை நிறையா பேர்த்துக்கு எண்ணெய் காய்ச்ச வேண்டாம்னு சொல்கிறவங்க ஆயிலில் இதை நல்லா காய வச்சு உள்ளே சேர்த்து போட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் ஆயிலை நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு குளிர்ச்சி இதெல்லாம் சேராதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க ஆயிலை இப்போ நான் காய்ச்சிருக்கேன். 2 விதமாக இது பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த உருண்டை இருந்துச்சுன்னா போதும், உங்கள் வெள்ளை முடி ஒரு முடி கூட தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த உருண்டை காமிச்சேன் இல்லையா, அந்த உருண்டை போட்டதுக்கப்புறம் நம்ம ஆயிலோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. சும்மா முடியில் தடவுனீங்கனாவே ஒரு வெள்ளை முடி கூட இருக்காது. அந்த அளவுக்கு முடியை கருப்பாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆயிலை தான் இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணாத ஒரு ஆயில்னு கூட சொல்லலாம். செம்ம பொருள்களை போட்டு இன்றைக்கி சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பொருள் முக்கியமான ஒரு பொருள் பவுடராக சேர்த்துருக்குறோம். அந்த பவுட்ரு ஒரு நிறையா பேர்த்துக்கு ஒரு பொருள் அப்படின்னு போட்டோம்னா, என்னக்கா ஒரு பொருள் சொல்லிட்டு 10 பொருள் எண்ணெயில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருள் அப்படிங்கிற அது ஃபுல்லாக நம்ம அந்த ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறதே இந்த ஒரு பவுடர் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பொருளை குறிக்கும். இதில் நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணாலும் நான் போட்டிருக்கிற இந்த பவுட்ரை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதில் முன்னாடி டைட்டில் நான் கொடுக்குறது. இப்போவும் அதாங்க சொல்கிறேன். இந்த எல்லா பொருளோட இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்க்குறப்ப ஆயில் இந்த கலரில் ஆயிரும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கரு 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 கருன்ட்டு இந்த ஆயிலை நீங்கள் தலையில் நல்லா மசாஜ் கொடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாரத்தில் 2 டைம் தேய்ச்சிங்கன்னா போதும். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, இனிமேல் இப்போ தான் வெள்ள முடி ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஆயிலோட கலர் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மெத்தடில் கிடைக்கும். எவ்வளவு திக்காக இங்கே பாருங்கள். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா கலர் இந்த மாதிரி இருக்கும். ஒரு துளி கூட ஆயில் அப்ளை பண்ணால் அந்த திக்னஸ் தெரியுமாக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ரெகுலராகவே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ஹேர் டை ஆயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போல்லாம் பாருங்கள் நிறைய மழை சீசன் அதிகமாக இருக்கிறனால சளி இருமல் அதிகமாக இருக்கும். அதனால் முக்கியமான ஒரு பொருள் ஆயிலில் சேர்த்துக்கூடியது மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 வரைக்கும் இந்த மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு சேர்க்குறப்ப சளி பிடிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நீர்க்கோர்கள் பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வராது. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளை முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு வளர வைக்கும். அடுத்ததாக சேர்க்கக்கூடியது வெந்தயம். வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ 2 பொருள், அடுத்த மிளகோட 3 பொருள் ஆயிடுச்சு. அடுத்ததாக காஞ்ச கறிவேப்பிலை. சரிங்களா, காஞ்ச கறிவேப்பிலை நல்லா ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 100 மில்லி ஆயிலுக்கு எடுக்கிறதுனால நான் காஞ்சதாக இருந்ததுனால நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பச்சை கறிவேப்பிலை தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சேர்த்தக்கூடியது வெற்றிலை. இந்த வெற்றிலை ஒரு 3 வெற்றிலை வரைக்கும் எடுத்துக்கலாம். வெற்றிலை சொல்லவே தேவையில்லை. வெள்ளை முடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை, தலையில் புண்ணு, பொடுகு, அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய். நான் எல்லாமே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறேங்க. ஒரு சில பொருள் மட்டும் நம்ம பொடியாக எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் இன்றைக்கி இந்த விதைகள் எடுத்துட்டு நம்ம அந்த கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈரப்பதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சீவிக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டோம் அப்படின்னா அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இதெல்லாம் உங்களுக்கு தலைவலி வருமாக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம செய்கிற மெத்தட் அந்த மாதிரி ஆவரேஜாக குளிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஹீட்டான பொருளும் போடுறோம். அதனால் பயப்பட தேவையில்லை. இது நம்ம எண்ணெய் காய்ச்சறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட நம்ம இன்னும் ஒரு சில 2 பொருள் போட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்பருத்தியை வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்தாலும் ஓகே, இல்லை வாடி இருக்கும் இல்லையா, இந்த பூவை ஃபஸ்ட்டு நம்ம பறித்து ஒரு அலசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலில் போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 10 பூ வரைக்கும் இது கூடவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வேளை உங்கள்கிட்ட செம்பருத்தி இது இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அது இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஆயில் வந்து சேர்ப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. கொரப்பாக அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து அரைப்பட்டுருச்சு. இந்த கருஞ்சீரகம் இந்த மாதிரி வந்து நம்ம எதுக்காக இதை அரைக்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே முழுசாக வந்து போட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. இப்படி வந்து நீங்கள் அரைச்சி போடுறப்ப அதோடய எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இங்கே பாருங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 விதம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து காய வச்சுக்கோங்க. நல்லா வந்து காய வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தேங்காய் காய்ச்சாமையே நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே இதை வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டா ஊற வந்து நீங்கள் எண்ணெய் எடுத்து தேய்ச்சிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் இது. நிறையா பேர்த்துக்கு அக்கா இப்படியே சேர்த்தோம்னா எங்களுக்கு வந்து தலைவலி வரும்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சறப்ப இதில் இருக்கிற குளிர்ச்சியெல்லாம் வந்து போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சிங்கன்னா நல்லா கட்டி மாதிரி நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு வச்சுக்கலாம். காய்ச்சறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும். சரி, இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ச்ச தான் போகிறோம். அதனால் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு மூலிகை எண்ணெய் சேர்த்து தான் நம்ம ஆயில் ரெடி பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து தேங்காய் மட்டும்தான் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் நிறையா பேர் வந்து அரிப்பு பிரச்சனை, தொற்று பிரச்சனை, இந்த முடியில் வந்து அதிகமாக உங்களுக்கு தலையில் ஏதாவது ஒரு தொற்று, சின்ன புண்ணு, அரிப்பு அந்த மாதிரிலாம் இருந்தாலும் முடி கொட்டுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆயிலில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஆயில் சேர்த்த போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய். ஓகேங்களா? வேப்பெண்ணெய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் வந்து சுத்தமான எண்ணெயாக வந்து வாங்கிக்கலாம். இந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா சுத்தமான ஆயிலாக வந்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் இந்த வேப்பெண்ணெய் வந்து கிடைக்கும். ஒரு 2 to ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடியது நம்ம வந்து விளக்கெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். சரிங்களா? விளக்கெண்ணெய் வந்து அதே மாதிரி தான் நல்லா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோமா அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம், பிசுபிசுப்பாக இருக்கும், வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கோம், பிசுபிசுப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல்லாம் வந்து சுத்தமாக இருக்காது. ஆயில் வந்து சேர்க்குறப்ப அடுப்பை பற்ற வைக்காமல் சேர்த்துக்கோங்க. முதல்ல கலந்துட்டு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அடுத்ததாக செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு 100 மில்லி அளவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம 100 மில்லி வந்து தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு 100 to 150 மில்லி அளவு கூட இந்த ஆயிலுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மிக்சிங் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேப்பெண்ணெயோட கலர் பாருங்கள் எப்படி தெரியும். வேப்பெண்ணெய், அடுத்து வந்து நம்ம கேஸ்ட்ரல் ஆயில், இப்போ 3ஐயும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேப்பெண்ணெய் சுத்தமான எண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கினீங்கன்னா நல்ல இந்த கலரில் கிடைக்கும். நிறையா பேர்த்துக்கு தலையில் ஊறுற மாதிரியே இருக்கும், அரிப்பு, முடி கொட்டுறது. நிறைய பேர் சொல்கிறது முடி வந்து மண்டையில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். நல்லா 2 நாள்லேயே உங்கள் முடி வந்து ஸ்டாப் ஆயிடும். அந்த அளவுக்கு முடி கொட்டுறது நிற்கும். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கருகாமல் எண்ணெயை வந்து காய்ச்சணும். அதனால் சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ ஆயில் வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம சேர்த்த 3 ஆயிலுமே இந்த மாதிரி நல்லா கலந்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துருக்கிற பொருளெல்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லாவே சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொருளெல்லாம், இதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். முதல்ல உருண்டை சேர்த்துருவோமா?
நல்லா இப்போ நம்ம போட்ட பொருள் ஒரு 4-5 உருண்டை வரைக்கும் வரும். நம்ம உருண்டை பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பொங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா வந்து பொங்கி வருது. லைட்டாக எனக்கு சிந்திருச்சு. பொங்கி வராமல் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 150 மில்லி ஆயிலு, அது இல்லாமல் நம்ம அந்த வேப்பிலை எண்ணெய், அடுத்து வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா அந்த பொங்கி வருது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். நான் சிம்மில் வச்சு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அந்த போட்ட செம்பருத்தி எல்லாம் நம்ம போட்டுக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி இருக்கும். அந்த ஆயில் தேய்க்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நல்ல ஒரு 100% ஒரு வாரத்தில் உங்கள் முடி எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் உருண்டை பண்ணி போட்டதுனால உருண்டை பண்ணி தான் போடணுமாக்கான்னு கேட்காதீங்க. அந்த மாதிரி உருண்டை பண்ணி காய வச்சுட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இது காய்ச்சினதுக்கப்புறம் இந்த எண்ணெயோடவே 2-3 உருண்டையை வந்து காய வச்சு திரும்ப நீங்கள் எண்ணெயில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணோம். இல்லை எங்களுக்கு வந்து ஆயில் காய்ச்சறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு எண்ணெய் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நான் ஒரே ஒரு பொருளை மட்டும் பொடியாக சேர்க்க போகிறேன். அது வந்து நம்மளுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான இலை வந்து கிடைக்கல, அதனால் நம்ம அதை வந்து சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரிசலாங்கண்ணி பவுட்ரு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பவுட்ரு இல்லை எனக்கு கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீரையை நல்லா ஒரு அரை கைப்பிடி காய வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எனக்கு வந்து கிடைக்கலக்கா அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த பவுட்ரு வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் கரிசலாங்கண்ணி. இதை வந்து போடுறப்போ ஆயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்கள் முடியை நல்லா எப்போவுமே அந்த தலையை வந்து கசக்குனீங்கன்னாவே போதும், நல்லா கருன்னு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு. கருன்னு ஒரு மாதிரி கலர் வந்து நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட செகண்ட் கலர் எப்படி மாறுது பாருங்கள். இது கூட நீங்கள் இந்த பொடியை மட்டும் நீங்கள் சேர்த்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும், ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம போட்ட பொருளோட எசன்ஸ் எல்லாம் ஆயிலில் சுத்தமாக இறங்கணும். உங்களுக்கே நிறையா டைம் சொல்லியிருக்கேன் ஆயில் எப்படி ரெடி பண்ணணுக்கா அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் ஆயிலை பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து காய்ச்சி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கைவிடாமல் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த பொடி வந்து எல்லாவோட பொடி நம்ம போட்ட பொருள் எல்லாத்தோடு சேர்ந்துருச்சு. சேர்றதுனால நல்லா கலரும் வந்து மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா வந்து பாருங்கள், போட்ட பொருள் எல்லாம் நல்லா நிறைய போட்டதுனால ஆயில் தனியாக வந்து பிரிஞ்சிருச்சு. நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா கருகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆயில் தனியாக பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கொதிக்குது சூட்டோடு இருக்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டை மாதிரியே நல்லா திக்காக கிடைக்கும். இதில் நீங்கள் திரும்பவும் கூட ஒரு 100-150 மில்லி வந்து தேங்காய் இந்த பொருள்களோடு நீங்கள் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது உடனே வந்து இதை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு 100-150 மில்லி அளவுக்கு திரும்பவும் தேங்காயை இந்த பொருளையே சேர்த்து ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு வாரம் ஊறினதுக்கப்புறம் திரும்பவும் எண்ணெயை வந்து நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பொருளை தூக்கி போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இந்த பொருளை சத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு டைம்ங்கிறது 2 டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு 150 மில்லி ஆயிலை வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாரம் வந்து ஊற வச்சுருங்க.
பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோமா, இதில் ஆயிலை ஊற்றி நாங்கள் நல்லா ஒரு வாரம் ஊற வச்சுட்டு நீங்கள் திரும்ப சூடு பண்ணி ஒரு கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஆயில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். கலர் நம்ம எதுவுமே வந்து சேர்க்க கிடையாது. நம்ம இருக்கிற அந்த பொருளில் அந்த மெத்தேடு தான். நம்ம அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ நிறையா சேர்த்துருக்கிறதுனால நல்ல இந்த ஆயில் வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். தலையில் அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ஈஸியாக ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரெகுலராக அப்ளை பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்டால் ரெகுலராகவே நீங்கள் குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். வாரத்தில் 2 டைம் மட்டும் நீங்கள் நல்லா தலைக்கு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியை நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.